24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். இளைஞர்களுக்கிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடற்திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டாரங்கள் மற்றும் மாவட்ட அளவில் 45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விளையாட்டு வளாகங்கள் இளம் விளையாட்டு வீரர்களை ஈர்க்கும் வகையில் ஃபுட்சால், பாக்ஸ் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு மைதானங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால், இது நீண்ட நாள் கோரிக்கை, விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஏற்கனவே 5 மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறோம், வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் பேரா விளையாட்டு மைதானங்கள், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாஸ் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எலைட் திட்டத்தின் கீழே பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை 25 50ஆகவும், MIMS திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை 75 125ஆகவும், CDS திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை 100 200ஆகவும் உயர்த்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த ஆண்டுதோறும் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடுபாதையுடன் இயற்கை கால்பந்து புல்தரை மைதானம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். வேர்ல்டு அக்வாட்டிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் தரத்தில் சென்னை வேளச்சேரி SGAD மைதானத்தில் வளாகத்தில் உள்ள நீச்சல் மற்றும் டைவிங் பூல் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைத்து மேம்படுத்தப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு விடுதி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அமைக்கப்படும். அடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான புது மினி கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், இது இண்டோர் மினி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேடியம்ஸ், கிள்ளியூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, ராஜபாளையம், கம்பம், மதுரை கிழக்கு, மானாமதுரை, வேடசந்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஈரோடு மேற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, சங்ககிரி, மணப்பாறை, குளித்தலை, திருமயம், அறந்தாங்கி, திருவிடைமருதூர், பேராவூரணி, திருவையாறு, ஒரத்தநாடு, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, காட்டுமன்னார் கோயில், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர், மதுராந்தகம், குடியாத்தம், பர்கூர், தளி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர், பூந்தமல்லி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மதுரவாயில், திருவிக நகர், பெரம்பூர் ஆகிய 40 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்குகள் மினி ஸ்டேடியம் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நம்முடைய துறைகள் சார்ந்த பேரவைத் தலைவர்களே, இங்கே என்னுடைய துறை குறித்த மானிய கோரிக்கைகள் சம்பந்தமான மற்ற அறிவிப்புகள் அச்சிடப்பட்டு மாநில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நான் படித்ததாக ஏற்று அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீது மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான உரிய விளக்கங்களை எனது பதில் உரையிலும் அறிவிப்புகளிலும் அளித்துள்ளேன். அவற்றின் மீது உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனது உரையை முடிக்கும் முன்பு முக்கியமான ஒரே ஒரு பதிவை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராவது பயன்பெற்று வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அடையாளம்.